பலாக்கொட்டை வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து பலாக்கொட்டையோட தோலை உரிக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அது வந்து வடை சட்டியில் போட்டு நல்லா வந்து ஒரு லைட்டாக வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோல் நல்லா ஈஸியாக கலண்டு வரும். இந்த மாதிரி சென்டரில் உரித்து இழுத்தோம் அப்படின்னா 2 சைடும் அழகாக கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் விட்டு ஒரு 2 விசில் விடணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, பெரிய வெங்காயம் 1 எல்லாமே கட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மசாலா வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீட்டில் செய்கிற முளவடி தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாக்கொட்டையை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.